தேவனுடைய நாமங்களை துதிப்போம். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 20 3 முதல் 6 வசனங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் தொழுது கொள்ள வேண்டாம் என்று தேவன் சொன்னார். பின்பு எப்படித்தான் தேவனை வணங்குவது என்பதற்கு வேதம் தரும் பதில் யாத்திராகமம் 20, 22, 24. நான் வானத்தில் இருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மாறாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு எப்படிப்பட்ட சிலையை உண்டாக்கி அவரை அதற்குள் கொண்டு வர முடியும்? தேவனே தன் பெயரை உயர்த்தும் போற்றும் எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆதியாகமம் 4:26 கர்த்தருடைய நாமத்தை பெயரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். முதலாக தேவனை வணங்கியவர்கள் கூட எந்த சிலையையும் வைத்து வணங்கவில்லை. மாறாக கர்த்தரது நாமத்தையே வணங்கினார்கள். அதை போலவே புதிய ஏற்பாட்டில் கொலேசியர் 1:15 அதரிசனமான காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபமாய் இயேசு இருந்தும் அவருக்கு ஒரு சரீரம் இருந்தும் புதிய ஏற்பாட்டிலே சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் எவ்விதமான சிலைகளை இயேசுவிற்கு வைத்து வணங்காமல் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் ஸ்தோத்தரித்து தொழுதார்கள். உதாரணம் அப்போஸ்தலர் 9:21. எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை அப்போஸ்தலர் 22:16. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. மேற்கண்ட வசனங்களில் இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்வதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பிதாவின் நாமத்தை தொழுது கொண்டனர். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ள காரணம் பிலிப்பியர் 2:7-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தேவன் தந்தருளினார். தேவனே தனக்குரிய மகிமையை சிலுவையில் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவிற்கு தந்தார். ஆகவே தான் எல்லாரும் இயேசுவின் நாமங்களை சொல்லி துதிக்கிறார்கள். நாமும் துதிப்போம். மேலும் பிதாவின் நாமங்களையும் இயேசுவின் நாமங்களையும் துதிக்கும் தொழுது கொள்ளும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நேரடியாக வேதத்தில் எவரும் பரிசுத்த ஆவியானவரின் நாமங்களை துதிக்காததற்கு காரணம் வேதத்தை எல்லாம் மனிதர்களை கொண்டு எழுத செய்தவர் ஆவியானவரே. அவர் யோவான் 16:13-14 படி சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடையதில் எடுத்து ஜனங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசுவை மகிமைப்படுத்துவார். திரித்துவத்தின் 3வது தன்மையுள்ள ஆவியானவர் தன்னை மறைத்து கொண்டு இயேசுவுக்கே மகிமையை சேர்க்கிறவர். நாமும் நம்மை மறைத்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? ஆகவே நாம் ஆவியானவரின் நாமங்களை துதித்து தொழுது கொள்ள வேண்டும். இப்பகுதியில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமங்களை புதிய ஏற்பாடு பகுதியிலிருந்து பிரித்தெடுத்து தனித்தனியாக ஸ்தோத்தரிக்கப் போகிறோம். திரியேக தேவனின் நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனே ஸ்தோத்திரம். மத்தேயு 4:4. தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். மத்தேயு 4:7. பூரண சர்க்குணரே ஸ்தோத்திரம். மத்தேயு 5:48. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவே ஸ்தோத்திரம். மத்தேயு 6:6. தேவையை அறிந்திருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம். மத்தேயு 6:8.
2 ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:32 ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:32 யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:32 பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 1:3 சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். ரோமர் 1 பட்சபாதம் இல்லாதவரே ஸ்தோத்திரம். ரோமர் 2:11 சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ரோமர் 9:29 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 15:5 சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 15:33 அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 16:25 ஞானமுள்ளவராயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். ரோமர் 15:27 உண்மையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:9 2 கொரிந்தியர் 1:18 இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:9 இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:3 சகலவிதமான ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:3 மரித்தோரை எழுப்புகிற தேவனே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:9 சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யும் தேவனே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7:6 பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணரை ஸ்தோத்திரம். எபேசியர் 3:14 நித்தியானந்த தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:11 நித்தியமும் அழிவில்லாத தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:17 அதரிசனமுள்ள ராஜனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:17 தாம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:17 இரட்சகராகிய தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:3 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:14 நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:15 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:15 சாவாமையுள்ளவரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:16 சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:17 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:16 மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:16 காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:16 நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:8 பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். தீத்து 1:3 சத்துருக்களை பாதபடியாக்கி போடுபவரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:13 நியாயாதிபதியாகிய தேவனே ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:23 ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:9 ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:17 பரிசுத்தரே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:16 உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:19 சகல கிருபையும் பொருந்திய தேவனே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:10 ஒளியாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:5 ஒன்றான ஆண்டவராகிய தேவனே ஸ்தோத்திரம். யூதா 4 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:6 அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6
ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. பூலோகத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:4. பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தேவனே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆபிரகாமின் குமாரனே ஸ்தோத்திரம். மத்தேயு 1:1. தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரம். மத்தேயு 1:1. இயேசுவே ஸ்தோத்திரம். மத்தேயு 1:21. இம்மானுவேலே ஸ்தோத்திரம். மத்தேயு 1:23. யூதருக்கு ராஜாவே ஸ்தோத்திரம். மத்தேயு 2:2. கிறிஸ்துவானவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 2:4. இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே ஸ்தோத்திரம். மத்தேயு 2:6. நசரேயரே ஸ்தோத்திரம். மத்தேயு 2:23. நேசகுமாரனே ஸ்தோத்திரம். மத்தேயு 3:17. தேவகுமாரனே ஸ்தோத்திரம். மத்தேயு 4:6. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 8:2. மனுஷகுமாரனே ஸ்தோத்திரம். மத்தேயு 8:20. மணவாளனே ஸ்தோத்திரம். மத்தேயு 9:15. இயேசுவானவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 9:23. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதரை ஸ்தோத்திரம். மத்தேயு 11:19. ஓய்வு நாளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம். மத்தேயு 12:8. பிரியமாயிருக்கிற நேசரே ஸ்தோத்திரம். மத்தேயு 12:18. தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 12:41. யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 12:41. சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 12:42. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். மத்தேயு 16:16. ராஜாவே ஸ்தோத்திரம். மத்தேயு 21:4. தீர்க்கதரிசியாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். மத்தேயு 21:11. ரபியே ஸ்தோத்திரம். மத்தேயு 26:49. குருவே ஸ்தோத்திரம். மத்தேயு 23:10. யூதருடைய ராஜாவாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். மத்தேயு 27:37. மரியாளுடைய குமாரனே ஸ்தோத்திரம். மார்க்கு 6:3. போதகரே ஸ்தோத்திரம். மார்க்கு 9:17. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மார்க்கு 16:19. உன்னதமானவருடைய குமாரனே ஸ்தோத்திரம். லூக்கா 1:32. பிரகாசிக்கிறவரே ஸ்தோத்திரம். லூக்கா 2:30. யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். லூக்கா 4:22. நசரேயனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். லூக்கா 4:34. ஐயரே ஸ்தோத்திரம். லூக்கா 8:45. வார்த்தையே ஸ்தோத்திரம். யோவான் 1:1. மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம். யோவான் 1:9. ஒரே பேரான குமாரனே ஸ்தோத்திரம். யோவான் 1:18. தேவ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். யோவான் 1:29. மேசியாவே ஸ்தோத்திரம். யோவான் 1:41. தேவனுடைய ஈவே ஸ்தோத்திரம். யோவான் 4:10. கிறிஸ்துவாகிய உலக இரட்சகரே ஸ்தோத்திரம். யோவான் 4:42. தேவன் அருளிய அப்பமே ஸ்தோத்திரம். யோவான் 6:33. ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம். யோவான் 6:35. உலகத்தின் ஒளியே ஸ்தோத்திரம். யோவான் 8:12. ஆடுகளுக்கு வாசலே ஸ்தோத்திரம். யோவான் 10:7. நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரம். யோவான் 10:11. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். யோவான் 11:25. ஆண்டவரும் போதகருமே ஸ்தோத்திரம். யோவான் 13:14. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே ஸ்தோத்திரம். யோவான் 14:6.
மெய்யான திராட்சை செடியே ஸ்தோத்திரம். யோவான் 15:1. சிநேகிதரே ஸ்தோத்திரம். யோவான் 15:15. ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம். யோவான் 20:28. ஆண்டவரும் கிறிஸ்துவுமே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:36. பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:30. அதிபதியே இரட்சகரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5:31. நீதிபரரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:52. எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15:11. தேவனுடைய சுதனே ஸ்தோத்திரம். ரோமர் 1:5. மீட்பரே ஸ்தோத்திரம். ரோமர் 11:26. ஈசாயின் வேரே ஸ்தோத்திரம். ரோமர் 15:12. தேவ பலனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:24. தேவ ஞானமாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:24. மகிமையின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2:8. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5:7. ஞான கன்மலையே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:4. ஞான போஜனமே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:3. ஞான பானமே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:4. பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:45. முதற் பலனான கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:23. தேவனுடைய சாயலாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:4. சபைக்கு தலையாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். எபேசியர் 1:23. மூலைக்கல்லாகிய இயேசுவே ஸ்தோத்திரம். எபேசியர் 2:20. முந்தினவரே ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:17. மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:5. மீட்கும் பொருளே ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:6. சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:2. தேவனுடைய மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:3. தேவனுடைய தன்மையின் சொரூபமே ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:3. சர்வத்தையும் வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:3. ரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:10. பரிசுத்தம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:11. அப்போஸ்தலரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:1. பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:1. மகா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 4:14. முன்னோடினவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:20. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:24. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:8. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான இயேசுவே ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:20. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:19. ஜீவனுள்ள கல்லே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:4. மெய்ப்பரும் கண்காணியானவருமே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:25. பிரதான மேய்ப்பரே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:4. ஜீவ வார்த்தையே ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:1. நீதிபரராய் இருக்கிற இயேசுவே ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:1. கிருபாதார பலியே ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:2.
மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:20. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. ஆதியும் அந்தமுமான தேவனே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. உண்மையுள்ள சாட்சியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5. முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. விடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:28. ஆமேன் என்பவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. தாவீதின் வேரே சந்ததியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. 22:16. ஆட்டுக்குட்டியானவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:7. தேவனுடைய வார்த்தையே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. கர்த்தாதி கர்த்தரே ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். மத்தேயு 1:18. தேவ ஆவியே ஸ்தோத்திரம். மத்தேயு 3:16. ஆவியானவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 4:1. பிதாவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். மத்தேயு 10:20. உன்னதமானவருடைய பலமே ஸ்தோத்திரம். லூக்கா 1:35. கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். லூக்கா 4:18. சத்திய ஆவியே ஸ்தோத்திரம். யோவான் 14:16. தேற்றரவாளனே ஸ்தோத்திரம். யோவான் 14:16. பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். ரோமர் 1:5. ஜீவனுடைய ஆவியே ஸ்தோத்திரம். ரோமர் 8:2. புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஸ்தோத்திரம். ரோமர் 8:15. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3:3. குமாரனுடைய ஆவியே ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:6. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியே ஸ்தோத்திரம். எபேசியர் 1:17. தேவனுடைய பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். எபேசியர் 4:30. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியே ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:9. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:7. நித்திய ஆவியே ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:14. கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:29. கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:11. மகிமையுள்ள ஆவியானவரே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:14. தேவனுடைய 7 ஆவியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:5. ஜீவ ஆவியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:11. தீர்க்க தரிசனத்தின் ஆவியே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19. தேவனுடைய நாமங்களை துதிப்போம். பிதாவாகிய தேவனே, எத்தனை நாமங்கள் அப்பா உமக்கு. பிதாவாகிய தேவனே, உமக்கு எத்தனை நாமங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எத்தனை நாமங்கள். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, உமக்கு எத்தனை நாமங்கள் அப்பா. இந்த பகுதியில் எத்தனை நாமங்களை சொல்லி நாங்கள் துதித்தோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே.
இப்படி நாமங்களுக்குரிய தன்மை, நாமங்களை சொல்லி துதிக்கும் போது வெளிப்படுவதற்காக நன்றி. அந்த நாமங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த நாமங்களுக்குரிய மகிமை, மகத்துவம் வெளிப்படுவதற்காக நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, சிருஷ்டிப்பின் தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாய், ஞானத்தின் தேவனாய், பாதுகாப்பின் தேவனாய், ஐஸ்வர்யத்தின் தேவனாய், மகிமையின் தேவனாய், மேன்மையின் தேவனாய், இரக்கத்தின் தேவனாய் என் தேவன் இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே என் தேவன் சொன்னீர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்கி அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னீர். அப்படியெனில் எப்படித்தான் உம்மை தொழுது கொள்வது என்பதற்கு ஆண்டவர் நீர் அழகாய் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, யாத்திராகமம் 20:22-24 நான் வானத்தில் இருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னேன். தேவனே, இந்த நாட்களிலே எத்தனை சிலைகள் அப்பா, எத்தனை உருவங்கள் அப்பா, எத்தனை படங்கள் அப்பா. அப்பா, இன்றைக்கு கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் பொன் ஆபரணங்களினாலும் எத்தனை சிலைகளை உருவாக்கி அதை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பல பெயர்களை வைத்து அதை ஆராதித்து கொண்டிருக்காங்கப்பா. தேவன் சொன்னீரே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படி அவருடைய நாமங்களுக்குரிய மகிமையை, மகத்துவத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவைகளை அறிக்கை செய்து அவைகளை ஸ்தோத்தரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த நாமங்களுக்குரிய தன்மையில் தேவன் வெளிப்படுவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே அவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து உம்மை தொழுது கொள்கிறார்களோ, நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ அந்த இடத்தில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மனுபுரமாய் நீர் வந்தீர். ஆண்டவரே, இயேசுவுக்கு ஒரு தோற்றம் இருந்தும் அப்போஸ்தலர்களும் அன்றைய முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் உமக்கு ஒரு சிலையை உண்டாக்கவில்லையே, உமக்கு ஒரு சுருவத்தை உண்டாக்கவில்லையே, உமக்கு ஒரு படத்தை உருவாக்கி அதை வணங்கவில்லை அப்பா. மாறாக உம்முடைய நாமத்தை சொல்லியே உம்மை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அதை சேவித்தார்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. தேவனே, இந்த நாட்களில் ஜனங்களுக்குள் விழிப்புணர்வு வருவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனை தொழுது கொள்கிற ஒரு இருதயம், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒரு இருதயம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிற ஒரு இருதயம் வரட்டும். ஆண்டவரே, அநேக ராஜாக்கள் நாட்களில் ஆண்டவரே சிலை வழிபாட்டை அழித்து தேவனுக்கென்று மகிமையான ஆராதனைகள் ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம் ஐயா. இன்றைக்கும் கூட அநேக ரோமன் கத்தோலிக்க சபைகளில் சிலை வழிபாடு பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவர் மனிதர்களை தெய்வமாய் வழிபடுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவனே, இந்த நாட்களில் அந்த நிலை மாறுவதாக. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நாமத்தை சொல்லி ஆவியினால் ஆராதிக்கிற ஒரு கிருபையை தாங்க, நாமத்தை சொல்லி துதிக்கிற ஒரு கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பிதாவாகிய தேவனை, யெகோவா தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் நாட்களிலே ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் பிலிப்பியர் 2:7 பிதாவாகிய தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக தம்முடைய குமாரன் இயேசுவை, எல்லாருடைய நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்து எல்லார் முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே யாவரும் தொழுது கொள்ளும்படி செய்தாரே. இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படிக்கான இருதயத்தை தந்தாரே. ஆண்டவரே, பிதா தன்னுடைய குமாரனுக்கு அந்த மகிமையை ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு சபை இன்றைக்கு இயேசுவை ஆராதிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை ஆராதிக்கும் போது அந்த மகிமை பிதாவை அடைகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே சிலை வழிபாடும்
சுருவ வழிபாடோ இல்லாதபடி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தொழுது கொள்கிற ஒரு இருதயத்தை ஜனங்கள் உள்ளத்தில் தரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. எல்லா மகிமை கடன் துதியும் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.